கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த க்ளோரி டு ஜீசஸ் இந்த சேனலை தேவன் ஆரம்பித்து இந்நாள் வரை நடத்தினார். அதன்படி இந்த நாளில் கூட நம்ம ஒரு வேத வசனத்தை பார்க்குறோம். அந்த வேத வசனம் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இந்த வசனத்தில் தான் நம்ம இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்து அந்த ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம வெளி தோற்றத்தில் என்னென்னலாம் பார்க்குறோமோ, என்ன உலகப்புறமான காரியங்களாக என்னென்ன பார்க்குறோமோ அது உண்மையானது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனோட இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்ம வெளியே பார்க்கும் பொழுது எல்லா காரியத்திலும் வெளியே பார்க்கும்போது நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனோட இருதயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லா மனிதர்களோட இருதயத்தையும் தேவன் அறிந்திருக்கிற தேவன். அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். உண்மையாக என்ன இருக்குது, பொய்யாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம அவருக்காக ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது அவர் சந்தோஷம் அடைகிறார். அவர் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு திருப்பி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம யாரோட லைஃப்பில் பார்க்க போகிறோன்னா, அப்ரஹாமோட லைஃப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அப்ரஹாம் என்னதான் அவங்க வேறிட்ட ஒரு கலாச்சாரத்திலேருந்து வந்தாலும் தேவன் அப்ரஹாமை தனித்து கொண்டு ஒரு ஸ்தலத்தில் இருந்தப்போ தேவன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு. அது ஏன் இப்படி கொடுக்குறாரு, அப்ரஹாமுக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுத்தாரு? தேவன் அப்ரஹாமை அவரோட இருதயத்தை அறிந்த தேவன். அறிந்து அப்ரஹாமோட மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை அவர் நேர்த்தியாக அந்த காலத்தில் அவர் கொடுத்துருக்கிறார். அவர் உடையத்தில் எந்த கள்ள கபடம் இல்லாமல் தேவனுக்காக உண்மையாக இருந்த அதனால் அவருக்கு நீதிமான் என்று பெயர் அளிக்கப்பட்டது. வேதவசனத்தில் எல்லா இடத்துலையும் அப்ரஹாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி தேவன் அந்த மனிதனோட இதயத்தை அறிஞ்சதுனால தான் அவன் நீதிமான் என்று தேவன் பேர் சூட்டி அப்ரஹாமை ஆசீர்வதித்தார். அவர் சந்ததியை கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்திலும் அப்ரஹாமை பார்த்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த தேசத்திலே அப்ரஹாமை செழிக்க பண்ணினார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஆசீர்வதித்தார். அதன்படியும் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வெளியே நல்லா தோற்றமாக இருக்கும், ஆனால் உள்ளே தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அந்த காரியத்துலலாம் நம்ம விலகி கர்த்தருக்கு உண்மையாக எப்படி இருக்கணும், நம்ம இருதயத்தில் எப்படி கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செய்யும் பொழுது தேவன் தானாகவே நம்மளுடைய இருதயத்திலிருந்து வாசம் செஞ்சு ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தேவன் நேர்த்தியாக நடத்துவார். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தேவன் நம்மளை நடத்துவார். அது நம்ம எப்பயுமே விசுவாசிக்கணும். அப்ரஹாம் விசுவாசிச்சங்காட்டி தான் அது நீதிமான் என்று அழைக்கப்பட்டது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கும் தேவன் அந்த அளித்திருக்க அந்த திட்டம் மாறுபடாது. அந்த திட்டம் நேர்த்தியாக தேவன் அந்த காலத்தில் செய்வார். அது நம்பிக்கையோட எல்லாருமே விசுவாசிக்கணும். நீங்களும் அதன்படி விசுவாசிங்க. தேவன் உங்களை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்துவார். இந்த நீதிமொழிகள் எழுதியிருக்க இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது, இது எனக்குன்னு சொல்லிட்டு எடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்காகவே அந்த வசனத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இதயத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட தேவன் இதுவரையும் நம்ம நடத்தின கிருபையை நினைத்து நம்ம ஒரு பாடலை பாடுகிறோம். இந்த வேளையில் கூட நம்ம பாடப்போகிற பாடல் என்னதுன்னா, எனக்கா இத்தனை கிருபை. தேவன் இது நாள் வரை செஞ்ச ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த பாடலை நம்ம பாடலாம். எனக்கு ஒன்றுமே யாருமே உதவி செய்யாத எனக்கு தேவன் குப்பையாக நினச்சி கொண்டிருக்க மற்றவர்கள் மத்தியில் தேவன் எங்களை பேரை உயர்த்தினார் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தின்படி இந்த பாடலை நம்ம பாடலாம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை,
எனக்கா இத்தனை கிருப, என்மேல் அளவற்ற கிருப, என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்றி உயர்த்தி வைத்ததே. என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்றி தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. இந்த வேளையில் கூட நம்ம இயேசு என்ற திருநாமம் என்ற பாடலை நம்ம பாடலாம். தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த வேளையில் கூட. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, தூயர் சொல்லித் துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு